சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை திமுகவினர் மட்டுமே பெற்றுக் கொள்வதாக அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திமுக நிர்வாகிகள் எஸ்ஐஆர் படிவத்தை வாங்கிக் கொள்வதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் முன்னிலையில் திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை திருவொற்றியூர் தனியார் திருமண மண்டபத்தில் BLD என்கின்ற பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பங்கேற்று திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதில் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே. குப்பன், DLOக்கள் இருந்து திமுக நிர்வாகிகள் அனைத்து எஸ்ஐஆர் படிவங்களை பெற்றுக்கொள்வதாகவும் கூறினார். DLO அதிகாரிகள் நேரடியாக வீட்டிற்கு படிவங்களை கொடுப்பதில்லை, திமுக நிர்வாகிகள் கொடுத்து வாங்குவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனால் திமுக அதிமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் இரு கட்சி நிர்வாகிகளை சமாதானம் செய்தார். இதனையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகியான கவுன்சிலருமான ஜெயராமன் கூறும்போது, திருவொற்றியூர் 7வது வார்டு பகுதியில் DLO அதிகாரியிடம் அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் படிவத்தை கேட்பதாகவும் படிவத்தை DLO அதிகாரிகள் வழங்க மறுத்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினரும் அதிமுகவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவரவர் கருத்துக்களை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் குற்றச்சாட்டுகளை பரிசீலனை செய்து குற்றச்சாட்டுகளை நடக்காதவாறு சரி செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்தார். இதனையடுத்து கூட்டத்தை முடித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் சென்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.